ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது, பேக் பார்ட் எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ப்ளவுஸ் அளவு எடுக்கிறீங்களோ அந்த ப்ளவுஸை நல்லா அயரன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? நல்லா அயரன் பண்ணி நீட்டாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அளவுகள் வந்து கரெக்டாக வரும். அயரன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்க்கு கரெக்டான அளவுகள் வந்து நீங்கள் எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா நீட்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அயர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாமே நீட் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் பின்னு போட்டுக்கோங்க. மூவ் ஆகாத மாதிரி ஃபுல்லாக பின்னு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். போட்டுட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே நம்ம இது லைனிங் ப்ளவுஸ் தான். ஸோ நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு உள்ளே மடித்து தைக்கிறதுக்கு துணி கொடுத்தாலும் போதும். இருந்தாலும் நான் ஒரு 1 இன்ச் கொடுக்குறேன். ஸோ 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் எந்த லைன் போட்டிருக்கிறது மேலேயே நம்மளோட ப்ளவுஸை அப்படியே ப்ளேஸ் பண்ணுறேன். அதனால தான் உங்களை வந்து பின்னு போட்டுக்கோங்க, அயர்ன் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறது. ஸோ பின்னு போட்டு அயர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வரும். போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்லீவை மேலே எடுத்து விட்ருங்க. இப்படி இப்போ வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்திருக்கேன் நான். எல்லாமே எனக்கு கரெக்டாக நான் வச்சுருக்கேன்னா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நெக்கு, பேக் நெக்கு எங்கே இருக்குதோ அங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1/2 இன்ச் மேலே ஒரு மார்க்கு. ஓகேங்களா? இந்த இடம் இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக வர்றதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இது வந்து இந்த லைனில் இப்படி படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது எங்கே இருக்குதோ அங்கே ப்ளஸ் டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு, இது எங்கே வந்திருக்கோ அங்கேருந்து வந்து டாட்டுக்கு ஒரு இன்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே உள்ள துணிக்கு நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ மேலே ஃபுல்லாக நல்லா இழுத்துட்டு மேலே எவ்வளோ இருக்குதோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே கொடுத்துருக்கேன். இந்த நெக்கை வந்து நம்ம இப்படி வைக்கக்கூடாது, கொஞ்சம் இப்படி கிராஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஃபினிஷிங்கில் இருக்குது. நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணோம்னா நம்ம இங்கே கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் 1/2 இன்ச் தள்ளி நம்ம தைக்கும்போது நெக் வந்து விரிஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் லைட்டாக கிராஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே ஒரு மார்க்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். இது ரெண்டில் எந்த மெத்தட்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த மார்க் லைனில் இருந்து இங்கே அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல அந்த பிளேஸு வரைக்கும் எவ்வளோ இருக்குதோ அதை ஒரு மார்க் கொடுத்துருக்கேன். அதுக்கு அவுட் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு சீமுக்காக, இந்த நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக, இது வந்து நெக்குக்கு நம்ம தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆர்ம்ஹோல் சைடு வர்றோம். இந்த இதை மேலே எடுத்து விட்ருக்கோமா, இங்கே இந்த தையல் லைன் இந்த போகுதா, இந்த லைன் இப்படி போகுதா, இந்த லைன் போகிறது எங்கேயோ அங்கே அதே மாதிரி இந்த டைரக்ஷனில் ஒன்று. ஸோ இப்போது இது வந்து அவங்களோட கரெக்டான அளவு. இது வந்து அவங்களோட கரெக்டான அளவு. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து இங்கே தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் நம்ம டாட்டுக்கு சேர்த்து கொடுத்துருக்கோம். இதுலேயுமே இது வந்து தையலோட அளவு. ஸோ ஒரு 1/2 இன்ச் இப்படி மேலே நம்ம எடுத்துக்கணும். இவ்வளோ தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது. ஸோ இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன் மேலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், லைன் போட்டுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட கரெக்டான அளவு. அதுக்கு மேலே அந்த 1/2 இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங்க்காக நம்ம எக்ஸ்ட்ரா விட்ட அளவு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ளவுஸில் அவங்க நெக்கு எங்கே இருந்துச்சோ அந்த பிளேஸு. இது வந்து முன்னாடி நம்ம தையலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம்.
இங்கிட்டிருந்து முன்னாடி வரணும். இது வந்து அந்த சைடு உள்ளே போகக்கூடாது. எப்பயுமே நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா கொடுக்குற அளவுகள் வந்து நம்மளோட கரெக்ட் அளவுகளை விட்டுட்டு வெளியில தான் வரணும். அதுக்கு உள்ள இப்போ இது கரெக்ட் அளவுனா இதை விட்டு வெளியில தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு உள்ள நான் மார்க் பண்ணேன். அதே மாதிரி இந்த ஷோல்டர் லைனும் இது ஷோல்டர் லைனு. ஸோ இது கரெக்டான அளவு. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறத அதை விட்டு வெளியில தான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது வந்து அவங்களோட நெக்குக்கான கரெக்டான அளவு. ஸோ இதுலேருந்து 1/2 இன்ச் வெளியில தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கடுத்து இது வந்து அவங்களோட ஷோல்டர் நெக்கு. இது வந்து நெக் வித் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் இல்லாமல் அந்த ஓப்பனாக இருக்கும் நெக் சைடு அந்த பிளேஸு. இது வந்து ஷோல்டர்னா நம்ம ஷோல்டரில் துணி இருக்கும்ல, அது 2 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சுக்கு அந்த மாதிரி நம்ம வைப்போம்ல, அந்த மாதிரி அந்த பிளேஸு. ஸோ இப்போ இது வந்து அவங்க ப்ளவுஸில் இருக்க அளவு. இந்த 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இது கரெக்டான அளவு. இதுக்கு இருந்து வெளியில தான் நான் அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற அளவையும் கொடுத்துருக்கேன். இது மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கொடுக்குற எல்லா அளவுமே மோஸ்ட்லி வெளியில தான் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ அந்த ஆர்ம் ஹோலோட லைன் இங்கே நான் வரைஞ்சிருக்கேன். இது வந்து அவங்களோட ப்ளவுஸில் இருந்த கரெக்டான அளவு. ஸோ அதுக்கு இருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் மேலே எடுத்து அது வந்து தையலுக்காக கொடுத்துருக்கேன் நான். இப்போ வந்து இதை நம்ம ஜாயின் பண்ணணும். அதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, கரெக்டாக அதை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அதை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி ஸ்கேல் இருக்குன்னா நீங்கள் இதை அப்படியே இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருவீங்க. இந்த மாதிரி ஸ்கேல் இல்லைன்னா நீங்கள் இப்படி கிராஸாக கூட போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஸ்கேலில் நான் இப்படி போடுறேன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருக்கேனா அப்படின்றது தெரியாது. இப்போ எனக்கு பார்க்க இது ஸ்ட்ரெயிட்டாக தான் தெரியுது, ஆனால் நான் லைட்டாக கிராஸ் வச்சுருக்கேன். அந்த மாதிரி கிராஸாக போகும்போது அளவுகள் மாறலாம். அதனால் என்ன பண்ணிடுங்க, மேலே இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டாக அதே அளவை இங்கே ஒரு டைம் மார்க் பண்ணிடுங்க. 5.25 ஒரு கோடி எக்ஸ்ட்ரா எனக்கு வருது. ஸோ அந்த 5.25 ஒரு கோடி எக்ஸ்ட்ரா நான் இங்கே வச்சுட்டு இந்த லைனில் மார்க் பண்ணிடுறேன். இப்போ இது ரெண்டையும் வந்து நான் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதுதான் அவங்களோட செஸ்ட் முடிஞ்சது. இது அவங்களோட செஸ்ட் லைன் முடிஞ்சது. இது அவங்க ஆர்ம் ஹோல் லைன். ஸோ இப்போ இந்த செஸ்ட் லைனில் இருந்து நம்ம இங்கே டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி, இது அவங்க கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இது டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம்ல. ஸோ அந்த டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறதுல நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் தையலுக்காக உள்ள எக்ஸ்ட்ரா துணி எவ்வளோ வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கணும். நான் வந்து 1.5 இன்ச் கொடுக்குறேன். 1.5 இன்ச் கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட்லேயும் வரும். இப்போ பேக் நெக்கு, அவங்களோட நெக்கு இங்கே இருந்துச்சு கரெக்ட் மெஷர்மெண்ட்டு. அதுலேருந்து 1/2 இன்ச் மேலே நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது இங்கே எவ்வளோ இருக்குதோ அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மலான ரவுண்டு போடுறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்க. ஒய்டாக போடுவாங்க, பின்னாடி நல்லா ப்ராடாக போடுவாங்க அப்படின்னா நீங்கள் கீழே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இல்லை நாங்கள் ரொம்ப ப்ராடாக போட மாட்டோம் அப்படின்றவங்களுக்கு இந்த கரெக்டான அளவு வச்சு பண்ணுங்க. ஏன்னா இது வந்து குறுகலான நெக்காக தான் வரும், உங்களுக்கு அந்த அளவுக்கு விரிஞ்சு வராது. இந்த கீழே மட்டும் ப்ராடாக இப்படி போடுறவங்க இப்படி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த 1/2 இன்ச் கீழே எக்ஸ்ட்ரா வச்சு இப்படி கவ் கொடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட ஒப்பீனியனில் வரும். ஸோ இப்போது பேக் நெக் வந்து டைமண்ட் நெக்கு கேட்டிருக்காங்க அவங்க. ஸோ கீழேருந்து ஒரு 2 இன்ச் கிட்ட நான் மேலே மார்க் கொடுக்குறேன். 2 இன்ச் கொடுத்துருக்கேன். இதை வந்து இப்படியே இந்த மாதிரி நம்ம கிராஸ் இப்படி கூட கொடுக்கலாம். நம்ம இந்த மாதிரியும் இதை போடலாம். இல்லை நல்லா ப்ராடாகவே போடுவாங்க அப்படின்னா இந்த மேலே இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம வெளியில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த அந்த 1/2 இன்ச் வரைக்கும் வெளியில் இப்படி இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டு இதை அப்படி நம்ம ஜாயின் கொடுத்துக்கலாம்.
இது வந்து நம்மளோட விருப்பம்தான். நெக் மட்டும் அவங்க என்ன மாதிரி போடுவாங்களோ அது தக்க நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இங்கே ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து 1.5 இன்ச் கரெக்டாக இந்த கார்னரில் இருந்து 1.5 இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது இதுக்கு மிடில் நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி இதை போய் இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. இந்த இதுக்கு ஆர்ம் ஹோல் ஸ்கேல் இருக்குது அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைங்கும்போது இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாகவே நீங்கள் போட்டுக்கலாம். பேக் கட்டிங்கு இவ்வளோ தான். இப்போ நம்ம டாட் எப்படி பிடிக்கிறது அப்படின்னா இந்த இந்த இங்கே எவ்வளோ இருக்குதோ அதை அப்படியே மிட் பாயிண்ட் எடுத்துருங்க. இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்கிறதுக்கான மிட் பாயிண்ட்டை எடுத்து அதிலிருந்து நீங்கள் டாட் பிடிக்கலாம். இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு சென்டரில் தான் வரும். இல்லைனா நீங்கள் லாஸ்ட்டு ஷோல்டரை ஆஃப் அடிச்சு கூட நீங்கள் இந்த டாட் பிடிச்சிக்கலாம். இது ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிக்கணும். அவங்க ப்ளவுஸில் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் அவங்க பிடிச்சிருக்காங்களோ அதை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு பிடிச்சிக்கோங்க. இதுதான் பேக் கட்டிங். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன்ஸ் மட்டும் டாட் வச்சுட்டு அப்புறமாட்டி அதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. புரிஞ்சிச்சா எல்லாமேவும்? புரிஞ்சிச்சுனாலும் புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புரிஞ்சதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் கரெக்டாக போட முடியும். இதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டால் தான் என்னால் நெக்ஸ்ட்டு கிளியர் பண்ண முடியும். நீங்கள் எதுவுமே கமெண்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னா இது புரிஞ்சிச்சா புரியலைன்றது எனக்கு தெரியாது. ஸோ இன்னும் ஏதாவது நான் மாற்றணும், கிளியராக சொல்லணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை மாற்றி சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.